இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான் என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய இந்த ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திப்பதில், உங்களோடு உரையாடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் ஃபாதர். மகிழ்ச்சி ஃபாதர். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு நேரத்தை இனியதுங்களுக்காக செலவிடுறீங்க. அது உங்களுடைய பிஸி ஷெடியூலில் இனியதுங்களுக்காக கண்டிப்பாக அது உங்களை அவங்க ஒவ்வொரு வாரம் சந்திப்பில் மன நிறைவு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள் பகிர்றாங்க. அதே போல் நம்ம அந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ரொம்ப அருமையாக ஓடிட்டு இருக்கு ஃபாதர். நீங்களும் திரை போய் மக்களோட மக்களை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாதர். தனிப்பட்ட விதத்துலேயும் நிறைய சமூக வலைத்தளங்களில் மாதா தொலைக்காட்சி தான் இதை திரைக்கு கொண்டு வந்து பெரும் பங்காற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால மாதா தொலைக்காட்சி நன்றினால மட்டும்தான் இன்றைக்கு, ஏன்னா அது அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க எடுத்தது சான்றா தான். அந்த அம்மா ஒரு 5 கோடி ரூபாய் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவர் சேஷன்றவர் டைரக்ட் பண்ணார். பெரிய டீம் ஒர்க். அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 5 crores அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 yearsக்கு மேலே அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஏரியாவில் போய் மக்களோடு இருந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய என்ன நிறைய அவங்கள பற்றி நிறைய கதைகள் இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படின்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. அப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ மாதா டிவி பற்றி கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பிச்சேன்னா 2011 ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறது, அது எதெல்லாம் ரொம்ப ஹைலைட், எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையை உருவாக்குச்சு, எதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க ஒரு கதையாக மாற்றி, அதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயாக மாற்றி, அதை ஷூட் பண்ணி, அதை எடிட் பண்ணி ஹிந்தியில் மலையாளத்தில் அவங்க பண்ணாங்க. அதை அப்படியே அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கி அதை முழுக்க தமிழில் மொழிபெயர்த்தோம். அப்புறம் தெலுங்கில் மொழிபெயர்த்தோம். அப்போ மொழிபெயர்த்தோடனே அதை அப்படியே நம்ம போட முடியாது. அந்த உதடு அசைவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஹிந்தியில் பேசியிருப்பாங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா, அவர் பௌத் அச்சாக அப்படின்ட்டு இருப்பான். அந்த பௌத் அச்சாக அப்படின்றது நல்லா இருக்கீங்களான்னு நம்ம இது கொண்டு வரணும். கண்டிப்பாக அந்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னா வரல. சோமா இருக்கீங்களா, இன்னும் சரியாக வரல. எப்படி இருக்கிறீங்க அப்போது அந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றது நம்ம மொழிபெயர்க்கிறத அந்த உதடு அசைவு கேட்டார் போல் எதை போட்டால் அந்த பொருள் சிதையாமல் அதுக்குள்ளே நிற்கிது அப்படின்றது ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் டப்பிங்கில் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. நேற்று கூட நான் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் இது நடிகரை பற்றி நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் பார்த்திங்கன்னா டப்பிங் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில படங்கள்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட போட்டு காமிச்சான்னா அவருக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப இதாக கவனிப்பாரான். டோட்டலாகவே திரும்பி ரீடப்பிங் பண்ணுங்க அப்படின்ட்டு வரோம். சரியாக வரல, அவரே உட்காந்துருவாராம். உட்காந்து ஹோல் படத்தையும் ரீடப்பிங் பண்ண வைப்பார். என்னென்னா ஒரு 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 அவங்க நடிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க. அதை ஒரு சில டெக்னாலஜியில் அங்கே ஆடியோ வாய்ஸ் எடுப்பாங்க, மைக் பிடிச்சி அதவே கொண்டு வருவாங்க, லைவாக எடுப்பாங்க. ஒரு சில முக்கால்வாசி ஸ்டுடியோவில் தான் திருப்பி அதுக்கு ரீது கொடுப்பாங்க. ஒரு சிலவங்களுடைய வாய்ஸ் சரியாக வரலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அவங்களுக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்படி தான் முக்கால்வாசி நடக்கும். அப்போது அவங்க அந்த உணர்ச்சியை கேரி பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயத்த கரெக்டாக நிப்பாட்டணும். ஏன்னா டப்பிங் தான் அந்த ஒரு கேரக்டரை நிப்பாட்டுறதும் தூக்குறதும் வாய்ஸ் தான். அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஏன்னா நம்மளுக்கு சும்மா உட்காந்து பார்த்து விட்டு என்னத்தை எடுத்துருக்குறாங்க அப்படி நம்ம போகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னு யாருக்குமே பெருசாக புரிகிறதில்ல. என்னென்னா எல்லாத்துலேயுமே பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. அவங்க ஒரு பெரிய உழைப்பு செய்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு வசனமாக மொழிபெயர்த்து அந்த இதுக்கேற்றார் போல் அதை சரி செய்து பொருள் சிதையாமல் தமிழில் செய்து அதை அதே மாதிரி தெலுங்குலேயும் பண்ணி அந்த பாடல்களை கம்ப்ளீட்டாக மொழிபெயர்த்து அதை கரெக்டாக அந்த இதுக்கேற்றார் போல் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் பண்ணி அதை ஃபுல்லாக இப்போ சரியான ஆடியோ கேட்கணும் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும்.
அவ்வளவும் செய்து அதை திரைக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அவ்வளோ வேலை இருக்குது. அவ்வளவும் வந்து நம்ம மாதா தொலைக்காட்சி செய்து. கண்டிப்பாக ஃபாதர். உண்மையிலேயே வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டப்பிங் எல்லாமே வந்து அது ஹிந்தியில் வந்து தமிழில் டப் பண்ணாங்கன்ற மாதிரி தெரியல. உண்மையிலேயே நிறைய பேர் அந்த எமோஷ்னலாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் நாங்களுமே கூட பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது ஃபாதர். ஸோ இனி இது எங்கள் சார்பாக இந்த ஒரு பெரிய முயற்சி, அதுவும் நமக்காக நம்மளுடைய கிறிஸ்துவ விழுமியங்களை வந்து ஒரு திரையரங்களை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னா வந்து ஒரு சிலவங்க அவங்க மலையாளி யாரா இருந்தால் என்னையா, ஒரு கத்தோலிக்கர், அவங்க வந்து ஒரு சகோதரி, அவங்க வந்து நம்ம மக்களுக்காக நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்காக பணி செய்து அவங்க உயிரை கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்துவ மதத்தை சாராத மற்றவங்களுக்காக ஆண்டவருடைய விழுமியங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக வந்து நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அப்படித்தான் பார்க்கணும். இது வந்து அவங்க மலையாளம் பேசுகிறாங்க, இவங்க கன்னடம் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, இன்னுமே வந்து நம்ம புத்தி இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்றைக்கு வந்து நான் கிறிஸ்துவுக்காக அவங்க ஒரு அப்படின்னு வந்து நிற்க போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக. இதில் வந்துக்கிட்டு இன்னும் நம்ம ஜாதியை பார்த்துக்கிட்டு, மொழியை பார்த்துக்கிட்டு, ஊரை பார்த்துக்கிட்டு, உறவை பார்த்துக்கிட்டு என்றைக்கு தான் இந்த கேவலமான புத்தி நம்மளை விட்டு போகுதுன்னு தெரில இல்லையா? கண்டிப்பாக தெரியல. அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்து யாருக்காக செத்தார், யாருக்காக உயிர்த்தார்? எல்லாருக்காக தானே. இதில் இந்த மொழிக்காக இந்த ஜாதிக்காக அப்படியா? ஏன் நம்ம இன்னும் இப்படியே வந்து இருக்கிறோம்? அதை ஏன் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் பாருங்கள், நம்மகிட்ட 50 லட்சம் கத்தோலிக்க மக்கள் இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். இந்த படத்தை பார்த்தது எனக்கு நேற்று நான் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாள் கணக்கு பிரகாரம் 25,000 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. லிஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, இத்தனை தேட்டரில் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே வந்துருச்சு. 25,000 பேர். எத்தனை ஏறக்குறைய ஒரு 3,000-4,000 பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 50 லட்சம் கத்தோலிக்க மக்கள் இருக்கிறோம், ஆனால் பார்த்தது 25,000 பேர். இது வந்து என்ன எவ்வளோ பெரிய வெற்றினா வந்து இதெல்லாம் ஒன்றும் வெற்றியே கிடையாதுன்னு சொல்லி சொன்னோம். இந்நேரம் வந்து அந்தந்த பங்குகள்லேருந்து மக்கள் போய் இதை பார்த்து இதை கொண்டாடி இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவ்வளோ பெரிய திரையில் வந்து ஒரு சாட்சியத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இல்லை நாளைக்கு மாதா டிவியில் வரும், அப்போ நாங்கள் பொறிகளில் தின்னுக்கிட்டே நான் அதை பார்த்துக்கிறேன்னா வந்து என்ன இது இல்லையா? இன்னுமே வந்து நம்ம என்றைக்கு நம்மலாம் வந்து பக்குவப்பட போகிறோம், என்றைக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டாட போகிறோம், என்றைக்கு வந்து நம்ம மற்றவங்களை உற்சாகப்படுத்த போகிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் பரவாயில்லை, திரையரங்குக்கு சென்று பார்த்தவர்களை பாராட்டுகிறேன். அவர்களுக்கு நன்றி. ஒரு அருமையான விஷயத்தை முன்னெடுத்து செய்தது உங்களுக்கு நன்றி ஃபாதர். இனி இது எங்கள் அனைவருடைய சார்பாக நன்றி ஃபாதர். அதே போல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதுகிறாங்க. இன்றைக்கும் சில பேர் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. இனி இது முதலாவதாக அமலா இறுதிராஜ் ஃபாதர் பெங்களூர்லேருந்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு லெட்டர்லே கிரீட்டிங் எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். இறையேசுவின் கிருபையால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எங்கள் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் தந்தையர்களுக்கும் என் ஜெபங்களும் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள், நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். ஆடி மகிழ்வோம், பாடி புகழ்வோம், ஆண்டவர் அன்பை போற்றுவோம். தேவன் கன்னி மரி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தந்தையே, இது ஒரு சிறப்பு பாடல் வரிகள், அவ்வளவுதான். இப்படி கூட உங்களை புகழாவிட்டால் நம் அன்னை மரியால் கோச்சுக்குவாங்க. தந்தையே, எங்களுக்காக நீங்கள் எதையாலும் செய்து உங்களின் சலிப்பு, உடல் சோர்வுகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் வெகு தூரம் சென்று எங்களுக்கு ஆசீர்களை வழங்கி வருகிறீர்கள். தந்தையே, நீங்கள் நல்ல முறையில் வந்து சேர்ந்ததற்கு கடவுளுக்கு மிக்க நன்றி. தந்தையே, இன்னும் உங்களின் அன்பு சேவை நல்ல முறையில் வளரணும். மாதா தொலைக்காட்சி நடத்த நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டங்கள், போராட்டங்கள் அனுபவித்தீர்கள் என்று நம் மாதா தொலைக்காட்சியில் தந்தைக்கு பிறந்த நாள் விழாவின் சிறப்பிக்க தந்தையர்கள் மாதா குடும்பத்தினர் என்று கொண்டாடினார்கள். திருப்பலி நீங்கள் நடத்தினீர்கள். நானும் சேர்ந்து திருப்பலியில் அமர்ந்து உங்களுக்காக ஜெபித்தேன். தந்தையே, உங்கள் கடின உழைப்பால் தான் தொலைக்காட்சி நிலைத்து நிற்கிறது என்று முன்னாள் தந்தையர்கள் புகழாரம் சூட்டினார்கள். கேட்கவே மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. நம் பவுலாவின் ஆராதனையில் உங்கள் சேவையை மக்களுக்கு எடுத்துக்காட்டி மறையுரையை வழங்கினார். இப்படியாக உங்களின் புனித சேவை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எண்ணி மிகவும் பெருமிதம் அடைகிறேன். தந்தையே, உங்களுக்கு மிக்க நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. புகழ வழி தெரியவில்லை. தந்தையே, மிக்க நன்றி. தந்தையே, அக்டோபர் மாதம் என்றாலே நம் அன்னையின் ஜபமாலை பக்திக்குரியதாகவே நாம் பார்க்கிறோம். இதில் தினம் ஒரு தந்தையர்கள், கன்னியர்கள் என்று நம் மரியன்னையிடம் எப்படி ஜெபிப்பது, ஜபமாலை ஜெபித்தால் என்னவெல்லாம் பலன்கள் அடைவோம் என்று நம் தந்தையர்கள் தினம்
புதிதாக சொன்னார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம் அன்னையின் புதுமைகளை குறித்தும் அவர்கள் தந்த காட்சிகளை குறித்தும் தந்தை பன்னீர்செல்வம், சகோதரர் பிரதீப் இவர்களின் சிறு நிகழ்ச்சியில் தந்தை அவ்வளவு அருமையாக மாதாவை பற்றி மிக புரியும்படியாக தெரிய வைத்தார். தெரிந்து கொள்ள இது ஒரு அருமையான தொடர். தந்தை வருடம் வந்து விடுவார். மாதாவை புகழ நன்றிகள் தந்தையே. அதோடு நம் தந்தை சேவியர் டெரன்ஸ் மாதாவை பற்றி சிறப்புகளை அருமையாக வழங்கி வருவது எங்களுக்கு ஆசிராக இருந்து வருகிறது தந்தையே. ஜபமாலை ஜபிப்பதால் பல நன்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ள இது ஒரு புனித மாதமாகவே இருந்து வருகிறது தந்தையே. புனித மரியன்னை பசிலிக்கா பெங்களூர் சிவாஜி நகர் பங்கில் 11 மணி ஆராதனையில் தந்தை பவுலா தந்தை ஜெனிச்சேகர் மறையுரை வழங்கியது ஆசிராக இருந்தது தந்தையே. அக்டோபர் 13ஆம் தேதி சேலம் மறைமாவட்டத்தில் கோபி இம்மானுவேல் கன்னியர்களோடு சேர்ந்து தியானம் நடத்தி மறைவுரை வழங்கியது தந்தையை பார்த்ததற்கு சந்தோஷமாக இருந்தது தந்தையே. அருள்நிறை மரியே விவிலிய பார்வை தந்தை ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள் மரியன்னையின் பெற்றோர்கள் பற்றியும் மரியன்னையின் கன்னிமை இளமை பருவம், கன்னிமரியால் பிறப்பு, யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் பற்றியும் இயேசுவின் பிறப்பை பற்றியும் இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்த அனுபவங்களையும் வெகு சிறப்பாக எடுத்து ஆசிராக உணர்த்தி வழங்கச் செய்தார். ரொம்ப அருமை. தந்தைக்கு நன்றி. இப்படியாக இன்னும் நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளும் நன்றிகள் தந்தையே. இதற்காக உழைத்து வரும் மாதா தொலைக்காட்சி தந்தையர்களுக்கும் நம் இனிய சகோதரர்களுக்கும் தமிழ் ஜோவுக்கும் நம் நிர்மல் போஸ்கோவுக்கும் நன்றிகள் கூறிக்கொள்கிறேன் தந்தையே. உமக்கு மீண்டும் நன்றி. ஆசிரோடு வேண்டி முடிக்கிறேன் தந்தையே. அடுத்த கடிதத்தில் மொழிகிறேன். அமலா இருதிராஜ், பெங்களூர் ஃபாதர். ரொம்ப 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 நன்றிங்கம்மா. குறிப்பாக உங்களுடைய பாசம் நிறைந்த நல்ல எண்ணங்கள், எனக்காக நீங்கள் எழுதின ஒவ்வொரு வரிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றி. என்ன சொல்கிறது, நீங்கள் எங்கள் மேலே காட்டுற பாசம், நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பும் பாசமும், இதுதான் மாதா தொலைக்காட்சி என்று நான் பொதுவாக எப்பொழுதுமே சொல்வேன். அதுதான் உண்மை. இங்கே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நமக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலமுகங்களிலும் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அவ்வளோ உதவி செய்கிறாங்க. அவங்க செய்கின்ற உதவி ஒவ்வொன்றும் அது மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளாய் எல்லாரையும் வந்து சேருது, உலகமெங்கும் சென்று அடைகிறது. நீங்கள்லாம் உதவி செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. அப்போது இது வந்து ஒரு அன்பின் பகிர்வாகத்தான் மாதா தொலைக்காட்சியினுடைய பணிகள் அமைந்திருக்கிறது. அதனால் தான் மக்களுக்கு அது பிடித்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் அன்போடு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அது பிடித்திருக்கிறது, அது அவர்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. அதுதான் மாதா தொலைக்காட்சியுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அது அமைந்திருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சமணசு புனிதர்கள், ஒவ்வொருத்தர் தலையிலையும் பின்னாடி பெரிய ஒரு ஆமாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண மனிதர்கள் தான். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எடுக்கின்ற முயற்சிகள் அது ஒரு பெரிய ஒரு காரியமாய் வந்து நிற்கிறது. உலகமெங்கும் மக்களுக்கு சான்று பகர்கிறது, சாட்சியாக இருக்கிறது. அதனால் உங்களது அன்பார்ந்த கடிதங்களுக்கு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிகழ்ச்சிகளெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருந்தீங்க, பாராட்டினீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய காரியங்களை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவைகளெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனப்படணும். குறிப்பாக இவைகள் ஒவ்வொன்றும் கடவுளின் திருவுளமாய் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஆட்சேபிங்க. நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜலஜா அம்மா ஃபாதர், சென்னையிலிருந்து. தந்தையருக்கு வணக்கம். நமது மாதா டிவி குடும்பத்தினர் எல்லாருக்கும் கிறிஸ்து அரசர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். கடவுள் வணக்கத்தில் கிறிஸ்து அரசர் கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் ரொம்ப சிறப்பாக நன்றாக இருந்தது. புனித சிசிலியம்மா அவர்களுடைய சிறப்பு நாளில் ஒளிபரப்பான பாடல் நன்றாக இருந்தது. அதை அவ்வப்போது வாய்ப்பிருந்தால் மறு ஒளிபரப்பு செய்தால் நலமாக இருக்கும். 25 நவம்பர் 2025 அன்று நிறைவாழ்வை நோக்கி நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பானாலும் அருமையான நிகழ்ச்சி. அதில் கூறப்பட்ட ரீயூனியன், இறந்து விண்ணகம் சென்று எல்லோருடனும் இணைந்திருப்பது, குறிப்பாக இறைவனோடு இணைந்திருப்பது, மேலும் உயிர்த்தெழுதல், அதன் சிறப்பு, ஆண்டவரில் எல்லா ஆன்மாக்களும் இணைந்திருக்கும் அந்த தருணம் ரொம்ப சிறப்பான பகிர்தல். அப்படி ஒரு தருணம், அதைவிட பேறு பெற்ற மகிழ்ச்சியான தருணம் என்பது எதுவும் இல்லை. சிறப்பான நிகழ்ச்சி. அதே போல நிலாமுற்றம், அருமையான நிகழ்ச்சி. வேதநாயகம் பிள்ளை கீர்த்தனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதை யூடியூபில் பார்க்க ஆவலாகவும் உள்ளேன், தேடலிலும் உள்ளேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இப்படிக்கு ஜலஜாமா ஃபாதர், சென்னையிலிருந்து. ஜலஜாமா நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நம்முடைய இந்த என்ன சொல்கிறது, புனித வேளாங்கண்ணி பெசனர் வேளாங்கண்ணி மாதானுடைய அந்த திருநாள் சமயத்தில் வந்த
அந்த மறைவுரைகளை தொகுத்து எழுதியதில் இவங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்வை இல்லாதவர்கள், பார்க்க முடியாது. நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துருக்குறாங்க, மாதா தொலைக்காட்சியுடைய ஒரு நிகழ்ச்சியில். பார்வை இல்லாதவங்க இவர். அதே மாதிரி தூத்துக்குடியில் ரமேஷ்னு ஒருத்தர், ரமேஷா சுரேஷான்னு தெரில, இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கண் அவங்களுக்கு 2 பேராலும் பார்க்க முடியாது, ஆனால் மாதா தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள். இதுதான் வந்து அப்போ பாருங்கள், நம்மள்ட்ட வந்து அவர்களுக்கு கண் தெரியாது, ஆனால் மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற இந்த மாதிரியான இவங்க 2 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன் மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தபசு காலமும் வருகின்ற பொழுது 40 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நமக்கு என்ன சொல்கிறது, தியான சிந்தனைகளை வழங்குகின்ற அருட்தந்தை ஜோசப் அவர்கள் பார்வை இழந்தவர். ஆனால் மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை பார்க்கிறார், உங்களோடு பேசுகிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பாருங்களேன். இந்த வாழ்க்கையில் வந்து எத்தனை பேர், ஆனால் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் எனக்கு நேரம் இல்லை, எங்கே மாதா டிவி, யாரையும் நம்ம குறை சொல்லலை. ஆனால் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இதை கொண்டாடுகிறார்கள், இதன் வழியாக பயன்பெறுகிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நானும் இதில் பங்கெடுக்க வேண்டும். அவர்களை என்னால் முடிந்ததை நான் செய்ய வேண்டும். நான் வந்து இதில் பங்கெடுக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தின் வழியாக, என்னுடைய பங்களிப்பின் வழியாக, பொருளாதார உதவிகளின் வழியாக நான் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த புண்ணியம் என்னை வந்து சேரும். எனக்கு இல்லாட்டி என் பிள்ளைகள் கட்டாயம் வரும். சரிங்களா? இதுதான் உண்மை. அதனால் அன்புக்குரிய இணையதயங்களே, இன்றைய நாளிலே சகோதரி ஜலேஜா அவர்கள் பார்வையற்றவர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவங்க இங்கே தான் சென்னையில் ஒரு ரிட்டையர்ட் ஹவுஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பல ஆண்டுகளாக பார்வையற்ற குழந்தைகளுக்கு பாடம் புகட்டுகின்ற ஒரு ஆசிரியராக பணி செய்தவர்கள். இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதனால் இப்போது அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி தினந்தோறும் பார்க்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் அவர்களோடு இருப்பதா. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக லூர்து அமலராணி அம்மா ஃபாதர், திருக்கோயிலூர். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் என்பதற்கேற்ப உலக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் வீழ்ந்து விடாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்பிக்கையை ஆண்டவரில் வைத்து முன்னேற படிப்பினைகளை நாளும் பல நிகழ்ச்சிகள் மூலமாக அளித்து வரும் நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். சென்ற 11 நவம்பர் 2025 அன்று ஆராதனையில் ஆண்டவரை காண நமக்கு இருக்க வேண்டிய பதவியை பற்றி அருட்பணியாளர் அளித்த சிந்தனை வித்தியாசமான கண்ணோட்டத்தை தந்தது. பதவி என்பதற்கான விரிவாக்கமாக பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க, தவமிருக்க வேண்டும் மற்றும் விழித்திருக்க வேண்டும் என்றது நிஜத்தில் நோன்புடன் தனித்து விழிப்பாய் இருந்து ஜெபிப்பதின் மேன்மையை ஆண்டவர் இயேசு தன் வாழ்வில் செய்ததை நினைவு கூற வைத்தது. சிறப்பு தந்தையே, 13/11/2025 அன்று சென்னை காணிக்கை மாதா ஆலயத்தில் இருந்து ஒளிபரப்பான காலை 11 மணி ஆராதனை அருட்பணி ரிச்சி வின்சென்ட் அவர்களின் நல் மரண ஆயத்தம் பற்றிய ஆராதனையின் கருத்துக்கள், சிறப்பான சிந்தை சிதறல்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின் வழியாக கடைபிடித்து வரும் விசுவாசத்தை பற்றி ஒவ்வொருவரும் நல்மரண ஆயத்தம் செய்ய விழைவது பற்றி அருமையாக விளக்கினார். எவ்ரி பாடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை என்பது போல மரணத்தை கண்டு அஞ்சும் பலரது மனநிலையை தாண்டி நம்பிக்கையாளர்கள் எப்படி விழிப்பாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் தந்த மறையுரையும் ஆராதனையில் பாடப்பட்ட நல்மரண ஆயத்த மன்றாட்டு நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. அருட்பணி ரிச்சி அவர்களது மறையுரை தமிழ் என்றாலும் ஆங்கிலம் என்றாலும் தெளிவாக ஆவியின் தூண்டுதலுடன் அப்படியே நெஞ்சில் நிற்பதாக இருக்கும். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான பாராட்டுக்கள் பல. எஞ்சியுள்ள வாழ்வை அர்த்தமுடன் வாழ தூண்டும் இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் எத்தனை பிரயோஜனமாக இருக்கிறது, அனைவரும் பார்த்து பயன்பெற்றால் எத்துணை நலம் என்று என்னை தூண்டுகிறது. சென்ற 3 நாட்களாக சிறப்பாக இன்று 21/11/2025 ஒளிபரப்பான நிறைவாழ்வை நோக்கி நிகழ்ச்சியில் அருட்பணி ஜூடு நிர்மல் மற்றும் சகோதரர் கிறிஸ்டோபர், சகோதரி ஜெசிந்தா இன்னும் 2 கலந்து விவாதித்தது பார்ப்போரை உட்கார்ந்து கவனிக்க வைத்தது. உரையாடியோர் கேட்ட விண்ணகம் பற்றி பல கேள்விகளுக்கு விவிலியத்தில் உள்ள வசனங்களின் அடிப்படையில் அருட்பணியாளர் தந்த விளக்கம் மிக சிறப்பு. விண்ணகம் என்றால் என்ன என்பதற்கு அது ஆண்டவர் வாழும் இடம். ஆனால் ஆண்டவரை அவ்விடத்தோடு சுருக்கிவிட முடியாது.
மேலும் விண்ணகத்திற்கான 4 உருவக விளக்கங்களாக அவர் தந்த விரிவுரை அருமை. அதாவது 1. விண்ணகம் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கும் இடம். 2. அது ஒளிமயமான பிரகாசமான இடம். 3. ஆண்டவரின் தொடுதல் உள்ள இடம். 4. புனிதர்களுடன் ஒன்றிணையும் இடம் என்றது வெகு சிறப்பு. மேலும் ஆண்டவர் தண்டிப்பவர் அல்ல, நமது பாவங்கள்தான் இறப்பிற்கு பின் நாம் செல்லும் இடத்தை நிர்ணயிக்கிறது. நம்பிக்கையாளரை ஆண்டவர் விண்ணகத்திற்கு அழைக்கிறார். பாவம் செய்வோரை அவர்களது விருப்பப்படி செல்ல விட்டுவிடும் இடம்தான் நரகம். கடவுள் நமக்கு கொடுக்கும்போது he doesn't give but pours என்றதும், ஆண்டவர் தண்டிக்க நினைத்தால், அதாவது if God would not have been a forgiving God, the heaven would have been empty என்ற தந்தை அவர்களது குறிப்பிட்டு பேசியது நினைவை விட்டு அகலவில்லை. பாராட்டுக்கள் பல. மீண்டும் எழுத ஆசித்து ஜபத்துடன் ஆலூர் தமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப 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 சிறப்புக்கு அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த மறுவாழ்வை குறித்து மாதா தொலைக்காட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஞான உரைகளை அப்படியே நீங்கள் உள்வாங்கி உங்களது மயமாக்கி அதை நீங்கள் அவங்க சொன்னது இப்படி, நான் புரிந்து கொண்டது இப்படி, நான் உள்வாங்கியது இப்படி என்று சொல்லி அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல். அதனால் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பாராட்டினாலும் அது தகும். தொடர்ந்து நீங்கள் இதை செய்து கொண்டே இருப்பது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதுதான் மாதா தொலைக்காட்சி கிடைச்ச ஒரு பெரிய வரம். அதனால் உங்களை மீண்டுமா நான் பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர் ஜபமாலை திரேசம்மா ஃபாதர், பெங்களூர்லேருந்து. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அம்மா மாதா அம்மாவில் குழந்தை இயேசுவை கையிலேந்தி இருக்கும் அம்மா மாதாவின் பெயரால் கோடி கோடி வணக்கம் உங்களுக்கு. நன்றி. இந்த அற்புதமான மாதா டிவியை ஏற்படுத்தி நடத்தும் உங்களை என்ன என்று புகழ்வது, நினைப்பது என்று தெரியவில்லை. எல்லா கத்தோலிக்கர்கள் மாதாவின் அன்பர்கள் ஏக்கம் மூலமாக தீர்ந்துவிட்டது. மாதா டிவியில் வரும் எல்லா நிகழ்ச்சிகளும் அற்புதம். கடவுளின் வழி நடத்துதல். ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் உங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 60th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபாதர் வெளிநாட்டிலிருந்து நலமாக திரும்பியதற்கு அம்மாவுக்கும் அவர் கையில் இருக்கும் குழந்தை இயேசுவுக்கும் நன்றி, 1000 கோடி நன்றி. ஃபாதர், நான் இக்கடிதத்தை பெங்களூரிலிருந்து எழுதுகிறேன். ஒரு முறை நான் சென்னை வந்தபோது என்னை அறியாமலேயே லஸ் சர்ச் வந்தேன். அப்படியே சுற்றுச்சூழலை ரசித்தபடி நடந்தபோதுதான் மாதா டிவி கட்டிடம் கண்ணில் பட்டது. உள்ளேயே வந்தபோது ஒரு தம்பி என்னை தங்களின் ஆபீஸ் ரூமுக்கு கொண்டு வந்துவிட்டார். இவ்வளவு ஓய்வின்றி உழைக்கும் தாங்கள் தனியே உட்கார்ந்து இருந்தீர்கள். உங்களை பார்த்தவுடன் நான் பூமி மேலேயே இருக்கவில்லை. தாங்களும் மிக சாதாரணமாக என்னை நாற்காலியில் அமர்த்தி வைத்து பேசினீர்கள். எனக்கு ஒரு ஜபமாலையும் தந்தீர்கள். நன்றி நன்றி. ரெவரண்ட் ஃபாதர், எனக்கு ஒரு யோசனை. தயவு செய்து குடிப்பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் அவதிப்படும் சகோதரர்கள், அதனால் துன்புறும் அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். ஜெபமாலை பக்தி சிறப்பாக இந்த மாதாவின் கடைநிலை ஊழியர்களாகிய என்னை ஆசிர்வதித்து மேலும் சிறக்க ஜெபியுங்கள். மாதாவுக்கு ஒரு சிறிய மாடம் கட்டி அதில் தினமும் ஜெபமாலை செய்ய ஆசை. ஜெபியுங்கள். எனக்கு 77 வயது. ஒரு சிறிய வேலை செய்கிறேன். அது நீடிக்க ஜெபியுங்கள். பிழை இருந்தால் மன்னிக்கவும். நன்றியோடு திரேசாமல் ஃபாதர். ஒரு பிள்ளையுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குதாம்மா. அன்றைக்கி ஏதோ சண்டே ஏதோ நினைக்கிறேன், லீவ் நாள். நான் ஆஃபீஸில் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செக்யூரிட்டி கூப்பிட்டு வந்துருப்பார்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் தட். ஃபேகாக நான் ரிமெம்பர் பண்ணுறேன். அந்த அம்மா வந்தது, ஜோமாலை வந்ததுக்கு எதாவது ஞாபகமான அப்புறம் ஒரு ஜோமாலை கொடுத்து அனுப்பிவிட்டு எடுத்துகிட்டு போங்கம்மா, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதெல்லாம் நினைவு கூர்ந்து இதை எழுதுவது என்பது உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய நல்ல எண்ணம், உங்கள் நல்ல மனசு. அதனால் உங்களை பாராட்டுறேன். கட்டாயம், அதாவது இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் மீண்டு வரணும். ஏன்னா அவங்களால குடும்பத்தில் அவங்களுடைய மனைவி சரி, அவங்களுடைய பிள்ளைகளும் எவ்வளோ துன்பப்படுறாங்க அது வாழ்க்கையில். ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய மகிழ்ச்சிக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக அந்த குடும்பம் படுகின்ற பாடுகளை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் எல்லா பக்கம் நம்ம பார்க்குற விஷயம் தானே. அப்போ அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஜெபிக்கிறது ஒன்றும் தவறில்லை, நல்லது தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கட்டாயம் ஜெபிக்கிறோம், கட்டாயம் தொடர்ந்து அவங்களுக்கு மன்றாடுறோம். உங்களது நல்ல மனசிற்கு உங்களை பாராட்டுகிறேன். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு.
தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நிறைவாக இருந்தது ஃபாதர். உங்களுடைய அன்பான வார்த்தைகள் நன்றி. Thank you. தொடர்ந்து இனி இது எங்களுக்காக சிறப்பாக இனி இதயங்களே எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், ஏன்னா இதை நான் கண்டா சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னது, மாதா டிவி பாருங்கள், பார்க்காதவங்கள பார்க்க சொல்லுங்கள். இன்னொன்று வந்து மாதா டிவிக்காக ஜெபிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்படி அனுப்புறது ஃபாதர் 12 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்டு சார். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 400-500 ஃபோன் வரும் இல்லைங்களா? அதில் எப்படியாவது ஒரு 5-6 ஃபோனாவது நாங்கள் மாதா டிவிக்கு பணம் அனுப்பலான் இருக்கணும், எப்படி அனுப்புறது? நாங்கள் ஜிபேயில் அனுப்பலாமா? நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே வந்து என்னென்னா, டீ கடையில் போய் டீ குடிச்சோன்னா அப்படி அடித்த உடனே வந்து முடிஞ்சு வச்சா அதில் சந்தோஷப்படுறாங்க. எதுக்கு நான் பைக்குள்ளே போய் ரூபாயை எடுத்து நான் கொடுத்து அவன்கிட்ட சில்லறை வாங்கி அதையும் வச்சுக்கிட்டு டொய் அடித்த உடனே வந்து வேலை முடிஞ்சு வச்சு நினைக்கிறாங்க. இங்கேயும் டொய் அப்படின்னு அடிக்கலாம், ஆனால் அப்படி எடுத்த உடனே மொபைல் அடிச்சிட முடியாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் மாதா டிவியோடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். எனக்கு தெரியாது சாமி, உங்கள் வீட்டில் வந்து இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூகேஜி எல்கேஜி 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட எப்போ மாதா டிவி வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தா கொடுத்துரும். கண்டிப்பாக MADHA டிவின்னு அடிச்சிங்கன்னா உள்ளே இறங்கிடும். அதில் கீழே தொட்டிங்கன்னா ஸ்க்ரீனை தொட்டோன்னே டொனேட்டுன்னு வரும். அது தொட்டால் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது உங்கள் பேர், உங்களுடைய முழு விலாசம், உங்களுடைய இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் வங்கி வழியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ, இந்த கிரெடிட் கார்டுன்றாங்க அதில், இல்லாட்டி டெபிட் கார்டு, இல்லை இந்த யூபிஐ, இந்த ஜிபே, விபே, எக்ஸ்பே, ஒய்பே, ZPேன்னு இருக்குல்லையா, எந்த பே வழியானாலும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்பினா 5 செகண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இமெயிலுக்கு, உங்களுடைய மின் அஞ்சலுக்கு பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு கடிதமும் அதற்கான ஒரு ரசீதும் உங்கள்கிட்ட வந்துடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஏன் ஃபாதர் இவ்வளோ வச்சுருக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு நன்கொடை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. இப்போ ஜிபே டீ கடையில் டொய் அப்படின்னு அடித்த உடனே காசு போயிடும் அவன் அக்கௌண்ட்டுக்கு. அவன் இன்றைக்கி 10 டீ விற்றேன், 10 டீ காசு வந்துருச்சுன்னு கணக்கு எழுதிக்குவேன். எங்களுக்கு அப்படி இல்லை, கணக்கு அப்படி எழுத முடியாது. பெங்களூர்லேருந்து ஜெவமா குழந்தை தெரசாமா வந்து அனுப்புனீங்க அப்படின்றத நாங்கள் எழுதணும். இல்லாட்டி ஆடிட்டர் என்ன சொல்லுவார், ஃபாதர் இந்த காசு யார்கிட்டன்னு வந்ததுன்னு தெரில, அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அனுப்பின 1000 ரூபாயில் 30% 300 ரூபாய் டேக்ஸாக கட்டியிருங்கன்பார். சந்தோஷமா உங்களுக்கு? அதனால் இது வந்து பெரிய ஒரு 2 இப்போ எல்லாத்துக்கும் பொறுமை சுத்தமாக கிடையாது. எதுனாலும் உடனே முடிச்சிடணும், கொடுத்துடணும். அப்படி பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி பண்ணி தான் ஆகணும். அதனால் இது நீங்கள் செய்ய ஒரு முறைப்படி ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அப்படித்தான் செய்ய வேண்டும். அதனால் போதும் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் விட்டிங்கன்னா என்னை பேசிக்கிட்டே இருந்தேன். அதனால் ஜெபிப்போம். அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். மாதா தொலைக்காட்சியை தாங்கி நிற்கின்ற ஒவ்வொரு நல்ல இதயத்திற்காய் நன்றி கூறுகிறோம். உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காயும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை மீண்டுமாய் இவர்களெல்லாம் ஒப்படைக்கிறோம். இதோ இந்த உமது வருகை தியானிக்கின்ற நாட்களிலே உமது வருகை ஏற்கனவே நீர் எங்களுக்காய் பிறந்தீர், வாழ்ந்தீர், மரித்தீர், உயிர்த்தீர். ஆனால் உமது 2வது வருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற நாங்கள் அந்த வருகையின் போது உமது உகந்த மக்களாய் உம்மை எதிர்கொள்கின்ற, உம்மை சந்திக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாய்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. தேங்க்யூ பாஸ்கோ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குது. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இது எங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர்.